Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு RGB கேமிங் கீபோர்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். இதுக்கு என்கிட்ட இப்போ இருக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ராகன்ற பிராண்ட்ல இருந்து ஒரு RGB கீபோர்ட் 512 மாடல் நம்பர். நான் எக்ஸாக்ட் அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீபோர்டோட அன்பாக்சிங் பார்க்க வரதுக்கு முன்னாடி இதோட கீ ஃபியூச்சர்ஸ் என்ன, எதனால் நான் இந்த கீபோர்டை சூஸ் பண்ணேன்றதை பார்த்துருவோம். ஸோ இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் இப்போ என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் என்ன அட்ராக்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட RGB லைட்டிங் ஃபியூச்சர் தான். இதில் வந்து மல்டிபிள் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து இதுக்குன்னு ஒரு தனி சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாகவும் நீங்கள் ப்ரோக்ராமபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிட்டாச்சபிள் விரிஸ்ட் ரெஸ்ட் இருக்குது. அதாவது நீங்கள் டைப் பண்ணும்போது உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறதுக்காக விரிஸ்ட் ரெஸ்ட் பேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபியூச்சர் ரெண்டாவது மெயின் ஃபியூச்சர். மூணாவது ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியாவுக்கு டைரக்ட் பட்டன்ஸ் ஒரு 8 செப்பரேட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு 6 மேக்ரோ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஷார்ட்கட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டன்ஸுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம், எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கீபோர்டு அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு இருக்குது, அவங்களோட லோகோ போட்டிருக்காங்க. இதில் இருக்க கீஸ் பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டு, இது வந்து நம்ம மேக்னெட்டிக்கில் அட்டாச் ஆகிறது தான். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க, லோகோ ஸ்டிக்கர் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல், என்னென்ன ஃபங்க்ஷன் கீஸ் வந்து எப்படி லைட்டிங் சேஞ்ச் ஆகும், என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படின்ற பற்றி டீட்டெயில்டு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கிட்ட கொண்டு போனால் அது மேக்னெட்ஸ்லேயே அட்டாச் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸில் அட்டாச் ஆயிடுச்சு. வேணாட்டி கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக புஷ் பண்ணால் வந்துடும். இப்போ கிட்ட கொண்டு போனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து லாங் டைம் டைப்பிங் பண்ணும்போதும் லாங் டைம் கேமிங் பண்ணும்போதும் உங்கள் ஹேண்ட் வந்து பெயின்ஃபுல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணாட்டி நீங்கள் டிட்டாச் பண்ணி வச்சுக்கலாம், கீபோர்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து கோல்டு பிளேட்டட் USB தான் கொடுத்துருக்காங்க. கேபிளும் பார்த்தீங்கன்னா பிரைடட் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் லைஃப் வரும். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா RGB அந்த ஃப்ளோ வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த RGB கீபோர்டில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் 4 லெவல்ஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சைட்லேருந்து ஃப்ளோ போயிட்டுருக்குன்னா நீங்கள் இந்த சைட்லேருந்து மாற்றலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கீன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் ரைட் ஏரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ மாறுது, இல்லாட்டி லெஃப்ட் ஏரோ. இப்போ பார்த்தீங்கன்னா மாறுது. அதே போல் பார்த்தீங்கன்னா 7 ப்ரீசெட் பேக்லைட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த யூசர் கைடில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் கைடில் இருக்க மோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் இன்செட். இது பார்த்தீங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அப்படியே ரேண்டமாக வேவ் மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் டெலிட். இது ஸ்பெக்ட்ரம் அண்ட் நியான் பேட்டர்னில் வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஹோம். இது வந்து ஸ்டெடியாக ஒரு ஸ்டாண்டர்ட் கலர் இருக்கும். 7 கலர்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் பேஜ் டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம கீ ப்ரெஸ் பண்ணால் மட்டும் அந்த லைட் க்ளோ ஆகிற மாதிரி ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் எண்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கலர்லேயே அப்படியே ப்ரீத் ஆகிற மாதிரி அப்படியே லைட்டாக க்ளோ ஆகிட்டு டிம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரீடிஃபைன் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த RGB லைட்டிங்கை வந்து இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ்க்கு வந்து மாற்றுறதுக்காக அவங்களோட டிஃபால்ட் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி மல்டிமீடியாவுக்கு 8 கீஸ் கொடுத்துருக்காங்க, செப்பரேட் கீஸு. அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த G1 to G6 கீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ரோ பட்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம கேமிங்க்கு வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த
கீபோர்டோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2519 போட்டிருக்காங்க அதோட பாக்ஸில். பட் அமேசானில் வந்து 2200க்கு போட்டிருக்காங்க. பட் இப்போ சேலில் வந்து அரௌண்ட் 2000க்கே கிடைக்குது. நான் இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆஃபர் டயத்தில் இன்னுமே கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். 2000லேருந்து 2200 அந்த ரேஞ்சில் தான் வேரி ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு எப்போ பெஸ்ட் ஆஃபர் கிடைக்குதோ அப்போ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கீபோர்டு அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் உங்களுக்கு வேணும்னாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி வாங்கி நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். பாய்.